18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல கலகலப்பா ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கலாமா? நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் சொல்றது தான் யாரா இருந்தாலும் கேட்கணும். கேட்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு விலைக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கா. அப்படி அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர்சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரிண்ணா? சரி போ. முகந்தன் மீண்டும் சொல்கிறேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சு அவ்வளோ நன்றி. யார் சொல்கிறது? ஐயா இப்படி சொல்ல அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பனையூர்ல ஆபீஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன், யாராச்சும் வந்து பார்க்கணும்னா என்ன நேரம் அங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது. 3வது தெருவில் வச்சுருக்கு. என்ன தொடர்பு கொள்ளலாம், எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாம். அங்கே அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகந்தானே உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். ஏங்க, எவ்வளவு நேரம் தான் அவரும் பாவம் பொறுத்து பார்ப்பாரு? விளையாட்டுக்கு ஒரு அளவு வேணாமா? கொஞ்சம் பார்த்து சூதானமா விளையாடணுமா இல்லையா? அங்க பாருங்க, பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு அவருக்கு. சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு முறை இல்லை 1000 முறை இல்லை, இன்னும் எத்தனை முறை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அம்பேத்கர் பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்துக்கிறாங்க. மாஸ்க்லாம் போட்டு அப்படி மாசா பண்ணிருக்காங்கன்னா பாத்துங்க. சேரை தயவு செஞ்சு மாற்றுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேரை போடுங்க, எனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சேர்லாம் வேண்டாம் அப்படின்னு எம்பி கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விழா, அதில் கலந்துக்க போகிறப்ப சேரு வித்தியாசமாக இருக்கிறத பார்த்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துங்க. தமிழ்நாடு சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசுவாமி அவர்கள், அமர் சேவா சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர் நகர்மன்ற தலைவர் கே. கருணாநிதி அவர்கள், அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி அதிகாரி கே. பி. பிரமநாயகம் அவர்கள்,
செய்து ஊக்கமளித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அடடடா, என்ன பிரமாதமா பாடாரு பாருங்க. அவர் டிவியில பாடினாலே பல பேர் வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ திருநள்ளாறு கோவிலுக்கு சாமி கும்பிட போன இடத்துல அங்க பக்திமயமா பாட்டு பாடி இறைவனை வழிபட்டு இருக்கிறா. அப்படி யாருன்னு தானே கேக்குறீங்க, நீங்களே பாருங்க. जय नीलोत्पलच्युते जय संगीत रसिक प्रिये जय नीलोत्पलच्युते माता जय जगत இந்த விவசாயிகள்லாம் ஒன்றிணைந்து இயற்கை முறையில் மாட்டுக்கு தீவனத்தை தயாரிக்கிறாங்க. இந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவுறது, அப்படி கை தூக்கி விடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு சின்ன திரை நடிகர் பாலா. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, உற்சாகமா பூப்பந்து போட்டியை தொடங்கி வச்சு அவர் ஒரு ஆட்டத்தை போட்டிருக்க. அப்படி இந்த பக்கம் ஒரு செலிபிரிட்டி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கோவை பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சுவாமி கும்பிட போயிருக்கிறார். செலிபிரிட்டி ஆச்சே, கோவிலுக்கு போனால் மட்டும் மக்கள் சும்மா விடுவாங்களா என்ன? ஏகப்பட்ட செல்ஃபியா எடுத்து தள்ளியிருக்காங்கன்னா பார்த்துங்க. அங்க பாருங்க மலைகளின் இளவரசினுடைய அழக. அப்படியே அந்த நட்சத்திர ஏரியில பனி படர்ந்து அந்த சூரிய ஒளி படும்போது அப்படியே ஆவியாகி போற காட்சிகள் இருக்கு பாருங்க. 1000 கண்ணு வேணும் பார்க்க. அடுத்ததா புதுச்சேரியில மண் மனம் அப்படின்ற பேர்ல ஒரு ஓவிய கண்காட்சி நடந்திருக்கு. ஓவிய கண்காட்சியை தொடங்கி வச்சது யார் தெரியும்ல? நடிகர் சிவகுமார் தொடங்கி வச்சிருக்கா. அப்படி ஓவியங்கள்லாம் சும்மா பட்டே கிளப்புச்சுன்னா பாத்துங்க, பாருங்க.
நம்ம எல்லோருடைய மனங்கள்லையும் நீக்கமர இடம் பிடிச்சிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. எவ்வளவு பேர் அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி வச்சிருந்தோம். மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? அவர் இருந்திருந்தா நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரால் வாழ்ந்தவங்க தான் அதிகம். ஆனால் ஒருத்தர் கூட கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவர் அவ்வளோக்குள்ள நல்லது செஞ்சுட்டு போயிருக்காரு. எனக்கு அவர் நடிச்சதுல போலீஸ் இடத்துல எந்தெந்த படத்தில் நடிச்சிருக்காரோ அந்த படம் முறையுமே எனக்கு பிடிக்கும். தலைவர்லேயே அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படமும் எனக்கு நல்ல சூப்பராக இருக்கும். அந்த வல்லரசு படம், வாஞ்சிநாதன், எல்லா படமும் அருமையான கேரக்டர்ல, எந்த இது கூட கான்செப்ட்ல நல்ல சூப்பரான மனுஷர். யாருனாலும் பெரியவங்க எதுனாலும் மரியாதை கொடுத்து நல்லா இருப்பாப்ல. ஏன்ட கேட்க போறதா எல்லா படமே பிடிக்கும். ஏன்னா நான் அவரோட தீவிர ரசிகர். எல்லா படத்தை முழுசும் எல்லா படத்தையும் தான் பார்ப்பேன். அந்த படம் தோன்ற எல்லா படத்தையும் படம் ஓடனா அவர் படத்தை ஃபர்ஸ்ட் உட்காந்து பார்ப்பேன். எல்லா படமும் பார்ப்பேன். அவர் படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பாட்டுல இருந்து படம் இருக்கு. அவர் நடிச்சதுல வானத்தை போல படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜயகாந்த் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன கவுண்டர்ல இருந்து எல்லா படத்துக்கும் அவர் ஃபேமஸ் அவார்டு வாங்கினவர். எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் நடித்த படங்களில் ஏழை ஜாதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் மக்களுக்காக நின்று அரசியல்வாதியை எழுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாடுபடுவார். அதனால் அந்த படத்தை நான் எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அவினாசி பக்கத்தில் கேஸ் டேங்க் லாரி ஒன்று சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேலையாக அந்த டேங்கர் வெடிக்கல. வெடிச்சிருந்துச்சுன்னா பெரிய அசம்பாவிதமாக போயிருக்கும். கொஞ்சம் சூதானமாக பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் மதுரை சட்டக்கல்லூரியில் வெளிநபர்கள் உள்ள வர்றதுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஏய் அப்பா, இந்த பைக்கு திருட்டுக்கு ஒரு எண்டு இல்லையா? என்னத்தை தான் சிசிடிவி போட்டாலும் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்க, காரைக்குடி பக்கத்தில் செவனேன்னு நின்றுட்டு இருந்த வண்டியை ஒருத்தர் அப்படியே லாக்க தள்ளிட்டு போறா. அப்படி எத்தனை முறை பார்த்தாலும் அந்த இளவரசியோட அழகை மறுபடியும் பார்க்கணும்னு தான் தோணும். அங்கே பாருங்க, மலைகளின் இளவரசியில் பயங்கரமான போக்குவரத்து நெரிசல். உடனே போக்குவரத்து காவலர்கள் கூடுதலாக நியமித்து இந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏங்கப்பா, எவ்வளவு பெருசு! 12 அடி மலைப்பாம்பு நீலகிரியில் தேயிலை தோட்டத்தில் பிடிச்சிருக்கிறாங்க. பார்த்துங்க, இந்த மழை காலம் இல்லையா, பாவம் அதுவும் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே வருது. இந்த மக்கள்லாம் வெளியில் போகிறப்ப கொஞ்சம் சூதானமாக போங்க. நீ அங்கே பார்த்துட்டு போன
ஏன்னா இந்த தொடக்கத்தில் 6 அடி அடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தா 8 அடி அடிச்சுக்கிட்டா. அப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து ஓடி வந்து தடுத்துட்டா. அப்படி இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கு. எதிர்கட்சிகள்லாம் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருக்குமே வருத்தம் தரக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும். சில பேர் அரசியலுக்காக அந்த எஃப்ஐஆரை வெளியிடுறதும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி உடனே குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அடுத்த கட்டமாக விரைவிலே அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். இதை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டிய அந்த கட்டத்தில் இருக்கிறோம். நடவடிக்கை எடுத்த பிறகு போராட்டம் நடத்தி என்ன பயன்? ஜாலியாக சிரிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் பாருங்க, கடையை சாத்திர நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.